அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் பசங்கள வந்து தியேட்டருக்கு கூட்டு போகணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க பசங்கள்லாம். அது மிகப்பெரிய டாஸ்க்கு. எந்த படத்துக்கு போகலான்னு கன்ஃப்யூஸ் ஆகுறவங்களுக்கு தமிழ்லேயே இப்போ தரமான ஒரு குழந்தைகளும் ரசிக்கக்கூடிய அளவில் அனிமேஷன்ஸ், கிராஃபிக்ஸ்லாம் நிறைஞ்சு ஒரு நல்ல ஒரு பெரியவங்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்கேஜிங்கான கதைகளும், ஆபாசம் இல்லாத ஒரு நல்ல படம், ஃபைட்டு, வன்முறை காட்சி இல்லாத படம், நம்பி குடும்பத்தோட போகலான்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் டபுள் டக்கர். இந்த படம் குழந்தைங்களை டார்கெட் பண்ணி வந்திருக்கு. இருந்தாலும் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் தரப்பு ரசிகர்களையும் கவரக்கூடிய அளவில் எல்லாரையும் கவரக்கூடிய அளவில் கதைக்கலாம். குழந்தைகளை ரசிக்கக்கூடிய அளவில் உண்டான அந்த சீன்ஸும் இருக்குது படத்தில். எந்த இடத்துலையும் வன்முறை காட்சிகளோ ஆபாசமோ இல்லை. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்தை வந்து மீரா மகதின்னு சொல்லி அறிமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. இவர் முன்னாடி பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இயக்கியிருக்காரு. ஃபீச்சர் ஃபிலிமாக இதான் ஃபஸ்ட்டு படம். இந்த படம் நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்லாம் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணலாம் நம்ம ரிவ்யூவில். அதனால் நம்ம ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படம் டபுள் டக்கர் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு தேட்டர்களில். இந்த படத்தில் வந்து தீரஜ், ஸ்மிருதி வெங்கட், கோவை சரளா, கருணாகரன், யாஷிகா ஆனந்த், அப்புறம் ஷாரா, சுனில் ரெட்டி, அப்புறம் மன்சூர் அலிகான், எம்எஸ் பாஸ்கர்னு மிகப்பெரிய நடிகர் மற்றும் காமெடி நடிகர்கள் பட்டாளம் நிறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ டீட்டெயில் ரிவ்யூவில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு தீ விபத்தில் இறந்துடுறாங்க. ஒரு மிகப்பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா இறப்புக்கு அப்புறம் அவருக்கு வந்து சின்னதாக முகத்தில் ஒரு சின்ன தழும்பு இருக்குது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஹீரோயின் ஸ்மிருதி வெங்கட்டை லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி ட்ராக் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அந்த முடிவுக்கு போகிறதுக்கு அவர் காரணம் இல்லை. அவர் வந்து தவறுதலாக 85 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவர் வந்து அந்த முடிவு எடுக்கிற வச்சது வந்து ஒரு 2 கேரக்டர் வரும், லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லி. அந்த காலத்தில் சித்திரகுப்தன் கேரக்டர் மாதிரியான கேரக்டர் அது. அவங்க தான் இந்த தவறை பண்ணிவிடுவாங்க. அதனால் அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த உடலில் வந்து அந்த உயிரை வந்து திரும்ப கொண்டு போய் வைக்கணும். இல்லைனா அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும். அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்கிற அவங்களுக்கும் சென்டர்னு சொல்லி எமன் கேரக்டர் இருக்கவர் இவங்களுக்கு வந்து அனுப்பி விட்றாரு. இங்கே அந்த ஆத்மா வந்து அந்த உடலில் திரும்ப சேர்க்க சொல்லி அந்த டாஸ்க் வந்து அவங்க 2 பேரும் கையில் எடுத்துகிட்டு அதை வந்து வேறு ஒரு உருவத்தில் சேர்த்துட்டு அந்த உண்மையான உருவத்தில் சேர்க்குற அளவுக்கு போராடுறாங்க. அந்த 2 லெஃப்ட் அண்ட் ரைட்டு கேரக்டரும் திரும்ப அந்த உருவத்துக்குள்ளே போச்சா, ஸ்மிருதி வெங்கட்டும் ஹீரோ தீரஜும் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறத நல்ல ஒரு குழந்தைங்களை ரசிக்கக்கூடிய அளவில் கிராஃபிக்ஸ்லாம் நினச்சி சொல்கிறது தான் பேலன்ஸ். ஆனால் எதிர்பாராத ட்விஸ்ட் நிறைஞ்ச மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா படத்தோட டெக்னிக்கல் டீமை சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. இந்த படம் வந்து லைவ் ஆக்ஷன் படம். அதில் வந்து அந்த ஒரு கிராஃபிக்ஸ் கேரக்டர்ஸ் 2 கேரக்டர் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லி இப்போ நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் விளம்பரத்தில் வர மாதிரி அந்த பொம்மை மாதிரியான 2 கேரக்டர்ஸ் வருது. அந்த கேரக்டர்ஸ் தான் படம் ஃபுல்லாக நல்லா மிமிக்ரிலாம் பண்ணுது. மிகப்பெரிய ஜாம்பவான் நடிகர்களெல்லாம் மிமிக்ரியில் வந்து அவங்களும் ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் உலகநாயகன் அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒரு செலிபிரிட்டி ரிவ்யூ உட்பட எல்லாரையும் வந்து இந்த படத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல காமெடியாக நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், சொன்னால் ரிவீல் ஆகிடும். படத்தை பாருங்கள், நீங்களே ரசிக்கக்கூடிய அளவில் அந்த கேரக்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் சென்டர்னு சொல்லி எமன் கேரக்டர்லேயும் ஒரு கேரக்டர் வரும். எல்லாமே கிராஃபிக்ஸ் தான். படத்தில் வந்து 2மே அனிமேஷன் கேரக்டர் ப்ளஸ் லைவ் ஆக்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே கலந்து வரும். எப்படி வந்து ராஜா சின்ன ரோஜாவில் அந்த ஒரு பாட்டுக்கு ராஜா சின்ன ரோஜாவோட காட்டு பக்கம் போனால் அந்த பாட்டில் கொஞ்சம் சீனை வந்து பண்ணியிருப்பாங்க ஒரு 1985 காலகட்டங்களில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் முழு நீளமாக அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ சமீபத்தில் வந்த சிவகார்த்திகேயன் அவர்களோட அயலான் படம் எப்படியோ அதுலேருந்து இது வேறுபட்டு படம் ஃபுல்லாக அனிமேஷன் காட்சி நல்லா இருக்குது. அது ரசிக்கக்கூடிய அளவில் இருக்குது. குழந்தைங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய அளவு இருக்குது. அதுக்கு வந்து அந்த மொத்த டீமும் சிம்பையாஸ் டெக்னாலஜி சம்திங் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நேம் கரெக்டாக தெரியல. சிம்பையாசிஸ் டெக்னாலஜி தான் நினைக்கிறேன். அவங்க தான் அந்த விஎஃப்எக்ஸ் ஃபுல்லத்தையும் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம். இந்த பட்ஜெட்டில் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் நகர அந்த ஒரு கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக ரசித்து கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கான காட்சிகள்லாம் இருக்குது. இது குழந்தைங்களை கூப்பிட்டு போகிற பெரியவங்க சும்மா இருக்காமல் அவங்களுக்கும் கதை காலத்துக்குள்ளே என்ற ஒரு அளவுக்கு நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு வித்தியாசமான ஒரு கூடு விட்டு கூடு போயிற கதை. அதையும் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நினச்சி பல இடங்களில் எதிர்பாராத ட்விஸ்ட்லாம் இருக்கும். அது பார்க்க ரசிக்கக்கூடிய அளவில் இருக்குது. சொன்ன ரிவ்யூ இடம் படத்தை பற்றி தெரிஞ்சிங்க. படத்தில் ஹீரோ வந்து தீரஜ். இவர் வந்து போதையேறி புத்திமாரின்னு சொல்லி ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்காரு. 2வது படம்லாம் சத்தியமாக நம்ப முடியாது. அந்தளவு ஒரு நடிப்பு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்து படத்தை கேஷுவலாக நடித்து அனாயசமாக தேர்ந்து நடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அவருக்கு பாராட்டை தெரிவிச்சிக்கலாம். அவர் வந்து குறிப்பாக வந்து ஆக்ஷனு, அப்புறம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து மீண்டு வர்றது,
இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸில் வந்து ஆடுறது, அப்புறம் காமெடி, ஆக்ஷன் எல்லாமே கலந்து கட்டி ஜனரஞ்சகமான நடிப்பை தந்திருக்காரு தீரஜ். அவரும் அந்த கிராஃபிக்ஸில் வர சீன்ஸும் நல்லா இருக்கு. அது குறிப்பாக சொல்லணும்னா அந்த கிராஃபிக்ஸில் 2 பேர் சொன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கிராஃபிக்ஸ் கேரக்டர்ஸு. அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி படங்களில் பார்த்துட்டு இருந்தாலும் இது வித்தியாசமா இருக்கு. எப்படி வந்து பட்டினத்து முதத்துல வந்து ஜாவர் சீதாராமன் அவர்கள் படம் ஃபுல்லா டிராவல் ஆவாங்க, யார் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களோ, அந்த மாரி ஒரு லெஜெண்டரி படத்துல வந்த மாரியான கேரக்டர் இதுலயும் வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. அது இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி பண்ணியிருக்காங்க. அந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் குரல் கொடுத்திருக்கிறது வந்து முன்னணி நகைச்சுவை நடிகர்களா இன்னைக்கு வலம் வந்துகிட்டு இருக்க முனிஷ்காந்த் அவர்களும், காளி வெங்கட் 2 பேரும் தான். ஒரு 2, 3 படத்துல செகண்ட் ஹாஃப்ல அவங்க வந்து உண்மையான ஃபேஸும் வந்துரும். அதுதான் அந்த அனிமேஷன் கேரக்டர் அவங்க தான் குரல் கொடுத்துருக்காங்க. மிமிக்ரி அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஒர்க் அது. அவங்க 2 பேர் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. அதெல்லாம் படத்துக்கு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா காமெடி. படத்த ஃபீல் குட்டா கொண்டு போற அளவுக்கு காமெடி நல்லாவே இருக்கு. படத்துல காமெடி நடிகர் பட்டாளம் எக்கச்சக்கமா இருக்கு. கோவை சரளா, மன்சூர் அலிகான், அப்புறம் கருணாகரன் இவர்கள்லாம். அது இல்லாம காளி வெங்கட், முனிஷ்காந்த், அப்புறம் ஷாரா. ஷாராவோட காமெடி நல்லா ஈடுபட்டிருக்கு இந்த படத்துல. சுனில் ரெட்டி இப்படின்னு கருணாகரன் அவர்கள் ஏகப்பட்ட நடிகர்கள்லாம் காமெடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த கோவை சரளாவும், மன்சூர் அலிகானும் அந்த ஃபோன்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து லேண்ட்லைனு, செல்ஃபோன்ல மாத்தி மாத்தி பேசுற சீன் 15 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் நல்லாவே நான் ஸ்டாப் காமெடி நல்லாவே வரவழைச்சிருக்கு. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி எழுதியிருக்காங்க. அது இல்லாம மன்சூர் அலிகானோட டீம்லயே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒருத்தர் வருவாரு. அவருக்கு நடக்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீனை எரிச்சல வர வைப்பாரு மன்சூர் அலிகானுக்கு. டார்ச்சர் பண்ண மாரி இருக்கும். அது நல்லா காமெடி ஈடுபட்டிருக்கு. படத்துல விழுந்தவன் சிரிக்கக்கூடிய அளவுக்கு குறைஞ்ச சீன் இருந்தாலும் அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி படம் வந்து நல்லா ஃபீல் குட்டா போறதுக்கு இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இல்லாம அந்த லெஃப்ட், ரைட்டா வர அந்த கேரக்டர்ஸ், அனிமேஷன் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா ஒரு பிசிறு தட்டாம பண்ணியிருக்கிறதுக்கு டெக்னிக்கல் டீம் பாராட்டு தெரிவிக்கலாம். மியூசிக் வந்து மெலடி கிங் வித்யாசாகர். நீண்ட இடைவெளி பிறகு தமிழ்ல வந்து சிறப்பான ஒரு மியூசிக்கு. ஒரு பாட்டு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு. அது இல்லாம பிஜிஎம்ல பின்னி படம் எடுத்திருக்காரு. ஒரு கம்பேக் அமைஞ்சிருக்கு இந்த படம் சொல்லலாம். அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஒரு காமெடியா எல்லாம் கலந்து போகுது. செகண்ட் ஹாஃப்ல விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. அப்படி மொத்த படத்தையும் நல்ல ஒரு என்கேஜிங்கா பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்க மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாரி டெக்னிக்கலி சவுண்டான படம். விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், கேமரா எல்லாமே நல்ல ஒரு தரமா இருக்கு. மொத்த குழுவுக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். மைனஸ் இல்லையா ஆனா ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது என்னன்னா, என் அளவுல வந்து ஒரு 15 நிமிஷம் செகண்ட் ஹாஃப்ல ட்ரிம் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அது இல்லாம இந்த படம் வந்து ஏற்கனவே நம்ம தமிழ்ல பார்த்த சூப்பர் ஸ்டார் அவர்களோட 1990கள்ல வந்த அதிசய பிறவி படத்த ஞாபகப்படுத்துது. அதுலயும் இதே மாரி தான் கிட்டத்தட்ட கதைக்களம். அத ஞாபகப்படுத்துது. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அத கொஞ்சம் டிங்கரிங் பார்த்த மாரி தான் இருக்கு என் அளவுல. அது இல்லாம படத்துல வந்து ஏகப்பட்ட பல கிளை கதைகள்லாம் இருக்கு. ஹீரோ கதைய மட்டும் இல்லாம கூட வந்து சுனில் ரெட்டி கதை, அப்புறம் பஞ்சுரையன் கூட வர கதை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கிளை கதைகள் நான் லீனியரா சொல்லியிருக்கிறது குழந்தைங்களுக்கு புரியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ண வைக்க வேண்டியிருக்கு. பெரியவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுற மாரியான ஒரு நான் லீனியர். அது வந்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போயிருந்தா இன்னும் படம் வேற லெவல்ல போயிருக்கும். அது இல்லாம கொஞ்சம் குழப்பமாவே இருந்தது அந்த சீன் நான் லீனியர். அது லீனியரா கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். மத்தபடி இந்த படம் வந்து மொத்தத்துல எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாவே போகுது. நல்ல ஸ்பீடாவே போயிடுது. செகண்ட் ஹாஃப்பும் விறுவிறுப்பா போகுது. மொத்தத்துல எந்த இடத்துலயும் ரொம்பவும் போர் அடிக்கல. கதை சொன்ன நேரேஷன்ல கொஞ்சம் வித்தியாசம் காட்டி லீனியராவே கொண்டு போயிட்டு ஒரே நேர்கோட்டுல எல்லா கதையும் கொண்டு வந்து இணைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த யாஷிகா ஆனந்த், கருணாகரன் போர்ஷன்லாம் கொஞ்சம் படத்துல ஒட்டாத மாரி இருக்கு. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். காமெடி இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் குழந்தைகளுக்கான கிராஃபிக்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் வேற லெவலுக்கு வந்திருக்கும். இப்போதைக்கு இது ஃபேமிலியோட கண்டிப்பா தாராளமா பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். குழந்தைங்க ரசிச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு உண்டான நல்ல கிராஃபிக்ஸ் சீன்ஸ் எல்லாமே நல்லா பிசிறு தட்டாம நல்லா பார்க்க ரசிக்கக்கூடிய அளவுல இருக்கு. ஸோ இந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. இப்போ தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஓட்டம் நல்ல ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டர்ல பார்த்தா தான் உங்களுக்கு அந்த விஷுவல் எஃபெக்ட் ட்ரீட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்த பார்த்துட்டு உங்க கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. இந்த விமர்சனம் பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம வேற திரை விமர்சனம் அல்லது முன்னோட்டம் அல்லது அப்டேட்ல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.